உலகுறங்கிடும் காலத்திலே காவல் இருப்பாள், நிலமெழுந்திடும் நேரத்திலே கண்ணுறங்கிடுவாள். உலகுறங்கிடும் காலத்திலே காவல் இருப்பாள், நிலமெழுந்திடும் நேரத்திலே கண்ணுறங்கிடுவாள். உலக்கை கலப்பை ஏந்துகின்ற வாராகியாள், இடக்கால் மடித்தமர்வாள் வடுகவாராகி, இடக்கால் மடித்தமர்வாள் வடுகவாராகி. பக்தி பிஹைண்ட் குட் நேயர்களுக்கு வணக்கம். வாராகியை ஏன் இரவு நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்று பார்க்கலாம். மாலை நேர வழிபாடுகளில் முதன்மையான இடம் உக்கர தெய்வங்களுக்கு உண்டு. வாராகியை மாலை நேரம் தொழும் பொழுது மட்டும் இவள் சக்தியும் பெருகும், நம் வலிமையும் பெருகும். அன்னையானவள் இந்த உலகில் தீய சக்திகளிடமிருந்து நம்மை காத்தருள அவதரித்தவள். எதிரி ஏவிவிடும் தீய ஆற்றலை அழிக்கவே உருவெடுத்தவள். இந்த தீய சக்தி என்னும் பேய், பிசாசு, ஏவல், பில்லி இவை அனைத்துக்கும் வலிமை கூடும் நேரம் இரவு நேரம்தான். இந்த காலகட்டத்தில் தான் இந்த தீய வினைகளை மாந்திரீகன் என்னும் சத்ரு ஏவி விடுவான். அப்பொழுது நம்மை காக்க ஒரு சக்தி வேண்டும் அல்லவா? இதை தடுக்க ஒரு மாபெரும் ஆற்றல் வேண்டும் அல்லவா? அந்த மாபெரும் ஆற்றல் கொண்டவள் தான் வாராகி. மாந்திரீகம், ஏவல், பேய், பிசாசுகளிடமிருந்து நம்மை காக்கும் வலிமையான தெய்வம் இந்த பிரபஞ்சத்தில் வேறு தெய்வம் ஏதும் இல்லை என்பதுதான் உண்மை. ஏவல், பில்லி, சூனியம் யாவையும் தவிடுபடியாக்கிடவே கையிலே உலக்கையை வைத்திருக்கிறாள் வாராகி. வாராகி என்ற பெயர் சொன்னாலே இவை யாவும் ஓடி ஒழிந்து கொள்ளும். வாராகி வழிபாடு செய்பவர்களை இந்த கெட்ட சக்தி என்றைக்குமே நெருங்காது. ஆக இந்த கெட்ட துர்சக்திகளிடமிருந்து நம்மை விழுந்து காக்க அன்னைக்கு நாம் இரவு நேர வழிபாடுகளை செய்ய வேண்டும். வீற்றிருப்பாள் நவகோணத்தில் நம்மை வேண்டும் என்று காத்திருப்பாள், களி வந்து அணுகாமல் என் கண் கழக்கம் பார்த்திருப்பாள். அல்லல் எங்கே என்ற குசபாசம் கையிலே கோத்திருப்பாள், இவளே என்னை ஆளும் குலதெய்வம் என்கிறது வாராகி மாலை. 9 வடிவங்களிலே வீற்றிருந்து காத்து வருபவளாம் அன்னை. களி என்ற ஒன்று நம்மை நெருங்காமல் பார்த்து இருப்ப அல்லல் எங்கே நடக்கிறது என்று இரவு பகலாக கண்விழித்து காத்து கொண்டு தன் பக்தனை பாதுகாப்பவள் வாராகி. ஜோதிடத்திலே இரவுக்கு அதிபதி சனி, கருப்பு இருட்டு, புதர் எல்லாம் சனி ஆதிக்கம் செய்யும் இடமாகும். நவகிரகங்களிலே இவர் கர்மகாரகன் என்று அழைக்கப்படுகிறான். இவன் பார்வையில் இருந்து யாரும் அவ்வளவு எளிதிலே தப்ப இயலாது. ஒருவனை கோட்டையிலிருந்து குடிசைக்கு கொண்டு வரும் பார்வை வலிமை சனி பகவானுக்கு உரியது. ஈசன் முதல் சகல தேவர்களையும் மாட்டி வைத்த வரலாறு இவருக்கு உண்டு. இவர் கட்டுப்பட்டு நிற்கும் ஒரே கடவுள் வாராகி மட்டுமே. வாராகி பக்தனை ஒருபொழுதும் சனி பகவான் நெருங்குவது கிடையாது. ஏனெனில் கரிய நிறம், எருமை இதன் எல்லாம் சனி ஆதிக்கம். ஆகவே இவர் ஆயுட்காரகன் என்று அழைக்கப்படுகிறான். இதன் காரணத்தினாலே ஆயுள் முடிக்கும் இறைவன் யமதர்மன் எருமையை வாகனமாக வைத்துள்ளார். இந்த எருமையையே வாகனமாக கொண்டு அவதரித்தவள் வாராகி. தேவர் மூவர் யாவரும் அடிபணிந்து வணங்கத்தக்க தெய்வ வடிவானவள். இவளை வணங்கும் யாரையும் சனி பகவான் நிச்சயம் தீண்டமாட்டார் என்பது முற்றிலும் உண்மை. வணங்கி பாருங்கள், அனுபவத்தால் உணர்வீர்கள். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.